வேளாண்குடி உறவுகளுக்கு வணக்கம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஏரியாவை அழகான கார்டனை எப்படி மாற்றலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு கட்டு டேங்க் வச்சிருக்கீங்க உங்கள் வீட்டில் அப்படின்னாக்கா அதுலேருந்து வர டெலிவரியிலேருந்து நம்ம அதுக்கு லைன் எடுத்துக்கிற போகிறோம். நம்ம செய்யக்கூடிய கார்டனுக்கு நம்ம அந்த டெலிவரியிலேருந்து லைன் எடுத்துக்க போகிறோம். அப்படி இல்லை நீங்கள் ½ HP மோட்டர் தான் வச்சுருக்கீங்கன்னாக்கா அதில் பைபாஸ் பண்ணி அதுலேருந்து கூட ஒரு வால்வு எடுத்துக்கிட்டு அந்த பைப் கனெக்ஷனை நம்ம கார்டன் பண்ண ஏரியாவுக்கு கொண்டு போயிட போகிறோம். இந்த இடத்துல தான் இப்போ நம்ம வந்து அழகாக கார்டனிங் பண்ண போகிறோம். இது ஒரு பெரிய பாலடைஞ்ச கிணறாக இருந்து அந்த கிணறோட திண்டு விழுந்து போர் ஃபெயிலியர் ஆகி அந்த போரை ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கி அந்த கிணத்தை ஃபில் பண்ணிவிட்டு அந்த இடத்த ஃபைனலாக நம்ம இது மாதிரி கொண்டு வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏரியா கடைசியில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது நாங்கள் மோட்டர்லேருந்து எடுத்துருக்க கனெக்ஷனு. நம்ம செய்ய போகிற இடத்தோட ஒரு எக்ஸ்ரே மாதிரி வச்சுக்கோங்களேன். அதாவது செடி படந்துருச்சுன்னா தெரியாதுன்ட்டு முன்னாடியே நான் எடுத்து வச்சது. மெயின் லைன்லேருந்து எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு அதில் ஒரு கண்ட்ரோல் வால்வு வச்சுட்டு நேராக கொண்டு போய் டீயில் 2 பக்கம் பிரித்து 2 பக்கமும் ஸ்ப்ரிங்க்லர் ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். சிம்பிளாக அதான் எக்ஸ்ரே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியணுங்கிறதுக்காக இந்த மெத்தடில் நான் இப்போ காமிக்கிறேன். இது ஃபுல்லாக செடியெல்லாம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு இப்போ நம்ம பார்ப்போம். பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு எல்போ போட்டு அதில் ரெடியூசர் போட்டு எடுத்துக்கேன். 1.5 பைப்பில் எடுத்துக்கேன். எடுத்துகிட்டு அதில் ஒரு டீ போட்டு 2 பக்கம் பிரிச்சுருக்கேன். அந்த பக்கமும் இந்த பக்கம் பிரிச்சுருக்கேன். பிரிச்சுட்டு ஒன்றுமே பண்ணல, சிம்பிளாக பாருங்கள். அதை ரெடியூசர் போட்டிருக்கேன். 1.25 இன்ச்சுலேருந்து 1/2 இன்ச்சுக்கு ரெடியூசர் போட்டு கொண்டு வந்துட்டு 1/2 இன்ச்சு டீ போட்டிருக்கேன். போட்டுக்கிட்டு அந்த லைன்லேருந்து இப்படி கட் பண்ணி ஒரு டீ போட்டுக்கிறீங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா 1/2 இன்ச்சு டீ போட்டுட்டு இதில் இன்னொரு பக்கம் போகிறது வந்து இன்னொரு ஸ்ப்ரிங்கில் போகிற லைனு. இந்த டீலேருந்து மேலே நம்ம ரைசர்னு சொல்லுவோம். அந்த பைப்பை டீலேருந்து மேலே போகிற பைப்பு ரைசர் பைப்பு. இந்த பைப்போட எட்ஜில் தான் நம்ம ஸ்ப்ரிங்க்லர் போடுவோம். ரைசர் பைப்போட இந்த பாருங்கள், அந்த ரைசர் பைப்போட கார்னர் எட்ஜில் மேலே இது மாதிரி போடுவாங்க. இது பேர் வந்து எஃப்டிஏ. விவசாயிகள் வந்து எஃப்டிஏவுக்கும் எம்டிஏவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் குழம்புவாங்க. எம்டிஏ அப்படின்னா மேல் த்ரெட் அடாப்டர், எஃப்டிஏனாக்கா ஃபீமேல் த்ரெட் அடாப்டர். அதாவது உள்ளே வந்துச்சுனாக்கா ஃபீமேல், வெளியில் வந்துச்சுனாக்கா மேல். அதான் வித்தியாசம். இந்த வித்தியாசத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லர் போடுறோம். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லர் போடும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இதில் இது மாதிரி டஃப்லான் சுற்றிடணும். இது எதுக்கு சுற்றுறோம் அப்படின்னாக்கா, வாட்டர் லீக்கேஜ் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சுற்றுறோம். இது மாதிரி டஃப்லான் சுற்றி போடும்போது இந்த எப்படியில் வாட்டர் லீக்கேஜ் இருக்காது. இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லர் பார்த்திங்கன்னா 30-35 ரூபாய்க்குள்ளே தான் வரும். சின்ன ஏரியாவுக்கு 2லேருந்து 3 ஸ்ப்ரிங்க்லர் போதும். அதாவது இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லர். இதுக்கு பேர் வந்து எஃப்டிஏ. பாருங்கள், உள்மரம் வந்து பாருங்கள், உள்மரம் வந்தால் அது பேர் எஃப்டிஏ. இது சப்போர்ட் பைப்பு. இது மாதிரி ஒரு சப்போர்ட் பைப்பு கொடுத்து நீங்கள் கட்டிடுறீங்க. இது வந்து எல்போ போட்டு திருப்பியிருக்கேன். டீ போட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னாக்கா நீங்கள் டீ போட்டு நீங்கள் அதில் கொண்டு போகணும். எங்கேயும் கொண்டு போக வேண்டியதில்லை. இதோட முடியுது அப்படின்னாக்கா இது மாதிரி எல்போ போட்டு கொண்டாந்து முடிச்சா போதும். இது தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வரக்கூடிய மாநில தென்னை நாற்றங்கள் பட்டுக்கோட்டை. அதாவது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். நெட்டக்குட்டை தென்னம்பிள்ளையெல்லாம் வந்து கிடைக்கும், தரமான நெட்டக்குட்டை தென்னம்பிள்ளை கிடைக்கும், நெட்ட தென்னம்பிள்ளை கிடைக்கும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த நர்சரி கவர்மெண்ட் நர்சரி தான். அந்த கவர்மெண்ட் நர்சரியில் இந்த என்ட்ராகக்கூடிய இடத்த நாங்கள் இது மாதிரி அழகாக வச்சுருக்கோம். நம்ம என்ன தான் ஒரு மைண்டு ஒரு டிஸ்டர்ப்டு மைண்டாக வந்தாலும் இந்த இடத்துல வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த இடத்துல நின்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே போனோம்னாலே நம்ம மைண்டு ரொம்ப ரெக்ரியேட் ஆகிடும். ரொம்ப ஃப்ரீயாகி நல்லா ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம். நல்லா இருக்கும், மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது ரொம்ப மனசு ஃப்ரீயாகி ரிலாக்ஸாக நல்லா வேலை பார்க்கலாம். இப்போ நெட்டக்குட்டை தென்னம்பிள்ளை 125 ரூபா விலையில் தயாராக இருக்குது. நல்லா தரமான தென்னம்பிள்ளை தயாராக இருக்குது. விவசாய பெருமக்கள் உடனே வாங்க. அதே மாதிரி நெட்ட தென்னம்பிள்ளையும் தரமான தென்னம்பிள்ளை தயாரான நிலையில் இருக்குது. மோட்ரு இப்போ பக்கத்துலேயே ஓடிட்டு இருக்கிறதுனால அதோட டெலிவரி வந்து இப்போ கொஞ்சம் தான் அடிக்குது. ஒரு 5 அடி தான் கவர் பண்ணுது பாருங்க. இப்போ இதே மோட்ரு லாங்காக நாங்கள் டெலிவரி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா இது ஏறக்குறைய இந்த எட்ஜ் வரலும் அடிக்கும். கடைசி வரலும் ஏறக்குறைய ஒரு 10 அடி வரலும் அடிக்கும். இப்போ மோட்டரில் பக்கத்தில் இருக்க வால்வு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். ரொம்ப லாங்கில் இருக்கிற ஒரு வால்வை டெலிவரி ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்போ லாங்கில் இருக்க வால்வு டெலிவரி ஓப்பன் பண்ண பட்சத்தில் இந்த பைப்பில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லரோட ஏரியா கவரேஜ் அதிகமாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு 10 அடி 11 அடி வரலும் அடிக்குது பாருங்கள். இது எட்ஜெல்லாம் வரலும் தண்ணி தெளிக்குது பாருங்கள். என்ன காரணம்னாக்கா இதில் ப்ரெஷர் அதிகமாக கிடைக்குதுங்கிறது தான் காரணம், வேறு காரணம் இல்லை. ஆரஞ்சு, டார்க் ரெட், எல்லோ, இது நார்மலாக நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு கலரு. ஒயிட்டு, ஃபேண்டா கலர். இதில் வந்து கிராஸ் பாலினேஷன் ஆகிருக்கு பாருங்கள். அதுவாக கிராஸ் பாலினேஷன் ஆகி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது
ஒயிட்டு வித் பிங்க்கு, செக்ஸி பிங்க்குன்னு சொல்லுவாங்க அந்த பிங்க்கை. இது வெறும் பிங்க்கு. இது போல் ஏறக்குறைய ஒரு 10 நிறங்களுக்கு மேலே இருக்குது இந்த டேபிள் ரோஸ் நம்மள்கிட்ட. இது முழுக்க அரசு பண்ணேன். ஆனால் இதில் டேபிள் ரோஸ் சேல்ஸ் இல்லை. இது சும்மா நம்ம அழகுக்காக தான் போட்டிருக்கோம். இது எல்லாமே நான் வீட்டிலேருந்து சின்ன கட்டிங்ஸாக கொண்டு வந்து போட்டு டெவலப் பண்ணது தான். பார்த்திங்கன்னாக்கா ஒரு கைப்பிடி அளவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி தான் இவ்வளோ ஏரியாவுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நான் காசு கொடுத்துலாம் வாங்கலை. இது மொத்த செலவே பார்த்திங்கன்னா இந்த ஏரியா முடிக்கிறதுக்கு ஒரு 300லேருந்து 350 தான் செலவானுச்சு.